இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை வந்து நல்லா சாஃப்டாக மிருதுவாக வரத்துக்கு நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு 3 டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் காலையில் செஞ்சீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் சாஃப்டாக இருக்கும். இந்த அடை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாங்க. எந்த கப்பில் கேழ்வரகு மாவு எடுக்கிறீங்களோ அதே கப் 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல், ஒரு 3 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா அதை வந்து கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எப்பயுமே ராகி மாவில் அடை செய்யும்போது அது வந்து நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா எவ்வளோ ராகி மாவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு முருங்கைக்கீரையும் வெங்காயமும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சாஃப்டாக வருங்க. இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு